أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا مبشرا ونذيرا. قل ما أسألكم عليه من أجر إلا من شاء أن يتخذ إلى ربه سبيلا. வெனிசுலாவில் அமெரிக்க படை மேற்கொண்ட அதிரடி கைது நடவடிக்கையின் போது அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை படுக்கை அறையிலிருந்து இழுத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் கராகஸ் அருகே பலத்த பாதுகாப்புடன் கூடிய ராணுவ தளத்திற்குள் அமைந்துள்ள வீட்டில் நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவி சிலியா புளோரஸ் நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் அங்கு அதிரடியாக நுழைந்த அமெரிக்க படையினர் இருவரையும் படுக்கை அறையிலிருந்து இழுத்து சென்றதாகவும் CNN அறிக்கையின்படி தகவல் கிடைத்துள்ளது. நட்பு நாடுகளாக இருந்த சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தற்போது எதிரெதிர் துருவங்களாக மாறியுள்ளன. ஏமனை மையப்படுத்தி இரண்டு நாடுகளிடையே பிரச்சினை வெடித்துள்ளது. இந்த நிலையில் சவுதி அரேபியாவின் போர் விமானங்கள் ஏமனுக்குள் நுழைந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆதரவு படையினர் மீது குண்டு மழை பொழிந்திருக்கிறது. சிரியாவில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுரங்கங்களை குறிவைத்து பிரிட்டன், பிரான்ஸ் படைகள் கடந்த சனிக்கிழமை கூட்டாக தாக்குதல் நடத்தின. இந்நிலையில் பிரான்சின் ரஃபேல் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்துவது, பதுங்கு குழிகள் வெடித்து சிதறுவது போன்ற வீடியோவை பிரான்ஸ் அரசு வெளியிட்டுள்ளது. ஏவுகணையை வடகொரியா சோதனை செய்துள்ளது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளின் சோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மேற்பார்வையிட்டுள்ளார். இது இந்த ஆண்டின் நாட்டின் முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது. இந்த ஏவுதல் பியாங்யோங்கின் அணுசக்தி தடுப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்று கிம் ஜாங் உன் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தன் வாக்குறுதிகளை மீறி நிலைமையை மோசமாக்குவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது முதல் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டதுடன் அமெரிக்காவின் ஆதரவும் தான் இந்த பேரழிவிற்கு காரணம் என்று விமர்சிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் குடிவரவு அதிகாரியால் பெண் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் குடிவரவு முகவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள விடுதிகளுக்கு வெளியே போராட்டக்காரர்கள் ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலகெங்கிலும் உள்ள எனது அன்பிற்குரிய சஹாபிகளுக்கும் உலகளாவிய முஸ்லிம் உம்மத்திற்குமான செய்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நமது காலத்தை பற்றிய ஆழமான மற்றும் கவலையளிக்கும் ஓர் ஆன்மீக தரிசனத்தை, ஓர் எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வுக்கான ஓர் அழைப்பை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலகம் ஒரு மிகப்பெரிய சோதனையின் காலகட்டத்திற்குள் நுழைவதை நாம் காண்கிறோம். பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த ஆரம்ப கட்ட அதிர்வுகளை, எச்சரிக்கைகளை நாம் காணப்போகிறோம். இந்த ஆண்டில் உலகம் முழுவதும் பரவலான துன்பங்கள், போர்களின் அதிகரிப்பு, பேரழிவு தரும் நிலநடுக்கங்கள் மற்றும் உலகம் முழுவதும் எண்ணற்ற உயிர்களை பறிக்கும் கண்ணுக்கு புலப்படாத வைரஸ்கள் போன்ற கொடிய எதிரிகள் தோன்றும். ஆனால் அவற்றை விடவும் பெரிய நெருக்கடி ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டதாகும். முஸ்லிம்களிடையே ஈமான், நம்பிக்கை உறுதியும் பலவீனமடைந்து வருவதையும், சமுதாயங்கள் சீர்குலைவதையும், அரசியல் தலைவர்கள் ஏழைகளை ஒடுக்கி இறை போதனைகளுக்கு எதிராக செயல்படுவதையும் நாம் காண்கிறோம். வரவிருக்கும் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் முஸ்லிம் பெண்களையும் இளம் சிறுமிகளையும் தௌஹீத், ஏகத்துவம் மற்றும் இறை போதனைகளின் பக்கம் மீண்டும் வழிநடத்தவும், அவர்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கவும் ஓர் உண்மையான அர்ப்பணிப்புள்ள நம்பிக்கையாளர் 50 பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களின் முன்னறிவிப்பு நிறைவேறும். சாத்தியமான அனைத்து வழிகளிலும் நம்பிக்கையை பாதுகாக்க உண்மையான அர்ப்பணிப்புள்ள நம்பிக்கையாளர்களின் சிறப்பான செயல்பாடுகள் தேவைப்படும் என்ற நம்பிக்கையை நான் வெளிப்படுத்துகிறேன். ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருப்பதனால் மக்கள் தொகை சமநிலையின்மை ஏற்படுவதையும் குழந்தை பிறப்பு குறைந்து வருவதையும் நாம் காண்கிறோம். இது ஓர் ஆழமான சமூக விரிசலுக்கு வழிவகுக்கும். இன்ஷா அல்லாஹ் இறை அனுமதி கிடைத்த பிறகு எனது வெள்ளிக்கிழமை ஜும்மா வரையில் இது குறித்து விரிவாக விளக்குவேன். அண்மை நாடுகள் மற்றும் தொலைதூர நாடுகளின் ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கத்தினரும் பெரும்பாலும் ஊழலில் சீர்குலைவில் திளைத்திருப்பதையும் ஏழைகளை துயரத்தில் தவிக்க விடுவதையும் நாம் காண்கிறோம். முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களும் கூட இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை மறந்து வருகின்றனர். ஒரு காலத்தில் ஈமானின் கோட்டைகளாக இருந்த அரபு தேசங்களில் உண்மையான மற்றும் இறை போதனைகள் துரதிர்ஷ்டவசமாக கைவிடப்படுவதை காண்கிறோம். புனித ஸ்தலங்கள் சமரசம் செய்யப்பட்டு, அதாவது அவற்றின் கண்ணியம் குறைக்கப்பட்டு, மது அருந்துதல், ஆபாசமான நடனங்கள், கவர்ச்சி நடனங்கள் போன்ற தீய நடத்தைகள் முஸ்லிம் அல்லாத மேற்கத்திய மக்களை ஈர்ப்பதற்காக நவீன முன்னேற்றம் என்ற பெயரில் விளம்பரப்படுத்தப்படுகின்றன. அவர்களோ அந்த நிலங்களின் உண்மையான செல்வங்களான எண்ணெய் மற்றும் வளங்களை பேராசையுடன் எடுத்துச் செல்ல வருகிறார்கள். ஆகவே பெயரளவிலான அந்த முஸ்லிம் மற்றும் இஸ்லாமிய நாடுகளை அவர்களிடமிருந்து எவராலும் காப்பாற்ற இயலாது. ஆகவே அவர்களது இரட்சிப்பிற்கான நம்பிக்கை எதில் அடங்கியுள்ளது? அது மனிதனால் உருவாக்கப்பட்ட திட்டங்களில் இல்லை, மாறாக அது இறை வாக்குறுதியிலேயே உள்ளது. அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்த மஹ்தி மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் மூலமாக மட்டுமே இக்காலத்தின் கொடூர ஆட்சியாளர்களை எதிர்த்து போராடி நவீன காலத்து ஃபிரவுன்கள், ஒடுக்குமுறையாளர்கள் மற்றும் அக்கிரமக்காரர்களிடமிருந்தும் முஸ்லிம் உலகை இறுதியில் மீட்டெடுப்பான் என்ற செய்தியை இது உறுதிப்படுத்துகிறது. இந்த உறுதியானது எனது தொழுகையின் போது எனக்கு ஏற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தனிப்பட்ட கஷ்ஃப் தரிசனத்தின் மூலம் இந்த எளியவனாகிய அடியானுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் அல்லாஹ்வே எனது வலது மற்றும் இடது கைகளில் 2 புதிய நீண்ட வாள்களை வழங்கினான். இந்த ஆன்மீக காட்சியின் போது குரங்குகள் போன்று காட்சியளித்தவர்களை அந்த வாள்கள் வெட்டி வீழ்த்தின. ஆனால் இறுதியில் அவர்கள் வேடமணிந்த ஆபத்தான மனிதர்கள் என்பது பின்னர் வெளிப்பட்டது. இது இந்த சகாப்தத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாகும். தீமையின் உண்மையான முகம் பெரும்பாலும் மறைக்கப்பட்டே இருக்கும் என்பதையும், சத்தியத்தை நிலைநாட்ட போராடுவதற்கான தெளிவான பார்வைக்கும், அதாவது ஞானத்திற்கும், நீதியுடன் செயல்படுவதற்கும் இறை வலிமை அல்லது இறை ஆற்றல் அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. இந்த செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், இது எதிர்வரக்கூடிய சோதனைகளை குறித்த தெளிவான ஓர் எச்சரிக்கையும், போலியான மற்றும் தவறான தீர்வுகளை தவிர்க்கச் சொல்லும் ஒரு வேண்டுகோளுமாகும். இறை நம்பிக்கையை வலுவாக பற்றி பிடித்து கொள்வதற்கும், பொறுமையுடன் அவனது உதவியை எதிர்நோக்குவதற்கும், இக்காலத்தின் மாறுவேடங்களை, அதாவது சூழ்ச்சிகளை ஊடுருவி பார்ப்பதற்காகவும் விடுக்கப்படும் ஓர் எச்சரிக்கை அழைப்பாகும். தற்போதைய சூழலில் நமது கடமை என்பது எண்ணிக்கைகள் குறித்தோ அல்லது விசித்திரமான தீர்ப்புகள் அல்லது சட்டங்கள் குறித்தோ வீண் ஆராய்ச்சி செய்வதல்ல. மாறாக நமது உள்ளங்களை உறுதிப்படுத்துவதும், நமது செயல்பாடுகளில் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிப்பதும், எதிர்வரும் சோதனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள நம்மை ஆன்மீக ரீதியாக தயார்படுத்தி கொள்வதுமே ஆகும்.
ஜிசாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. வஸ்ஸலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ். ஹசரத் ஹலீஃபத்துல்லா அல் மஹதி முனீர் அஹமது அசீம் அலைஹிஸ்ஸலாம். நாள் 6/1/2026.